என்ன இவ்வளோ பாட்டில் முடிஞ்சிருச்சு. 10 பாட்டில் நம்ம எடுத்தது போல் மீனை பிடிச்சி விட்டோம். இதில் பாதாம் லீஃப் அடியில் இருக்குது, அது வெளியிலே நிற்குது. பார்த்திங்கன்னா இதில் பாதாம் லீஃப் அடியில் காணும். இது பாதாம் லீஃப் அடியில் நிற்குது. அதுவும் ஒரு சின்ன ஒரு பாதாம் லீஃப் போட்டோன்னா அந்த வாட்டரோட கண்டிஷன் வந்து கிளியராக இருக்காது அவளுக்கு, அதுக்காக தான் போட்டிருக்குது. இனி ஒரு 3 நாளத்து வரைக்கும் வாட்டர் சேஞ்ச் பண்ணி கொடுத்தோன்னா டெயில் கிளியராக வளர்ந்துடும். இது இன்னைக்கு 10 எடுத்தோம். இந்த பேட்சில் இதுக்கு முன்னாடி ஒரு 10 நம்ம எடுத்துருக்கோம். அதுதான் இது ஒன்று. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே டெயில் வளர்ந்துருக்கான். ஆனால் இது ஒரு 10 நாளத்துக்கு முன்னாடியே பாட்டிலையும் போட்டுட்டேன். சரி, இப்படி ஒரு 10 மொத்தம் இந்த பேட்சில் 20 எடுத்திருக்கோம். இனி அடுத்த க்ரோத் வாரத்தை பொறுத்து நம்ம அடுத்த பாட்டிலையும் போடணும். இதுலேயும் கொஞ்சம் பாட்டிலிங் பண்ண வேண்டிய மேல் இருக்குது. அதை அடுத்த பேட்சில் பார்ப்போம். அடுத்த ஒரு 10 பாட்டில் நம்ம பாட்டிலிங் பண்ணுவோம். பாய்.